வெளியிலேருந்து வந்தவங்க சின்ன காசு. அதான் எந்த ஒப்பீனியன். என்னனால வந்தீங்க? நாங்கள் லண்டன். வணக்கம் மங்கள், என்ன கதை? வி ஆர் ஃப்ரம் லண்டன். நாங்களும் இங்கே தான் இருக்கிறோம். எறிகிற காசாமா மங்களுக்கு என்ன 5 பவுண்ட்ஸ். ஷு, நினைக்கிறேன் செம மில்லியனராக இருப்பேன்னு நினைக்கிறேன். வேறு லெவலா அங்கிள்? இப்படி எறிகிற காசாமா 5 பவுண்ட்ஸ்ன்னு சொல்கிறேன். உங்களுக்கு தெரியுமா அங்கிள், இங்கே ஒரு சில பிள்ளைகள சம்பளமே ஒரு மணித்தியால் 5 பவுண்ட்ஸ் 6 பவுண்ட்ஸ் தான். இதுதான் அந்த 5 பவுண்ட்ஸ். நீங்கள் எறிகிறன்னு சொன்ன காசு இருக்குது தானே, இதுதான் 5 பவுண்ட்ஸ். இதை மாற்றினா எங்களோட ஸ்ரீலங்கா காசுக்கு கிட்டத்தட்ட 1600 1800 ரூபா வரும். அதாவது ஒரு மேசம் வேலை செய்கிற ஒரு சாதாரண கூலி வேலை செய்கிற ஒரு சகோதரன் சகோதரியில் ஒரு நாள் சம்பளம் ஸ்ரீலங்காவில் 1600 ரூபா 1800 ரூபா தான் போகுது. என்னத்தை சொல்கிறது, ஒரு ரூபாயாக இருந்தாலும் மங்கள், ஒரு பெனியாக இருந்தாலும் காசு தான். அதை மதிக்க கேட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்த நாட்டுக்கு வந்து எப்படி வாழ்ந்து எப்படி இந்த இடத்துக்கு வந்து இப்போ பென்ஷன் எடுத்து சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்காக கடந்து வந்த பாதையை மறக்கக்கூடாது, பழசை மறக்கக்கூடாது, எங்களை நாட்டை மறக்கக்கூடாது, நாட்டு மக்களை மறக்கக்கூடாது. இதே காசை ஸ்ரீலங்காவில் பார்க்கக்குள்ள இந்த காசை உழைக்கிறதுக்கு எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. அது ஒரு ரூபாயாக இருந்தாலும் அதில் மதிப்பு தான், விளங்குதா? ஸோ இந்த 5 பவுண்ட்ஸாக இருந்தாலும் இந்த 5 பவுண்ட்ஸ் யூகேலேயும் மதிப்பு தான், அதே நேரம் ஸ்ரீலங்காவிலேயும் மதிப்பு தான், விளங்கு. இந்த 5 பவுண்ட்ஸை வச்சு ஒரு மணித்தியால் இந்த 5 பவுண்ட்ஸை நாங்கள் உழைக்கிறதுக்கு எவ்வளோலாம் கஷ்டப்பட வேணுமென்றது தெரியுமா உங்களுக்கு? நாங்களும் லண்டனில் தான் இருக்கிறோம். ஆனால் இந்த 5 பவுண்ட்ஸோட மதிப்பு எங்களுக்கு தெரியும். ஸோ என்னத்தை சொல்கிறது, யாராக இருந்தாலும் கடந்து வந்த பாதையை மறந்துடாதீங்க, இருக்கிற நிலைமையை மறந்துடாதீங்க. காசு எப்பயும் காசு தான், அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதை விட மனிதர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். தேங்க்யூ.